How does it feel to be on the stage? இப்போ இவ்வளோ நாள் of hard work இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்ல நிற்கிறோம் அப்படின்றப்போ how is it feeling? இல்லை எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தான் நம்ம உழைச்சோம். இங்கே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. யூஸ்வலாக இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட் ஆடியோ லான்ச்சஸில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மி ஒன்லைன் தான். நான் கொஞ்சம் இதில் எக்ஸ்பெஷலாக இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, அங்கே கொடுங்க, அங்கே பார்க்கலாம். சார் ப்ளீஸ். ஹாய், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சபரீஷ் கூட இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஐ பீன் வித் ஸோ ஹீஸ் மை ஸ்கூல் சீனியர் அண்ட் அவன் ஈபியாக இருந்ததுலேருந்து வி பீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித் திஸ் ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அங்கே வந்து வாய்ஸும் கம்மியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உங்களோட வேர்ட்ஸ் பெருசாக பேசல, உங்களுடைய ஒர்க் பேசியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் டுடே. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ எவ்ரிவன். ஹலோ சார். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சொப்பன சுந்தரி அப்படின்ற ஒரு படம், அவ்வளோ ஒரு சூப்பர்பான கிராஃப்ட். அந்த கிராஃப்டை எலிவேட் பண்ண ஒரு எலிமெண்ட்னா ஐ திங்க் இட்ஸ் அன்டவுட்லி த மியூசிக். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் ஒர்க் செக். How did it add more flavors to the film? Especially when Sabarish narrated the script, it was very challenging and interesting. அது அவங்க நரேட் பண்ண பிறகு we did some scratch works and all. ஆனால் கம்ப்ளீட்டாக ஆஃப்டர் த ஷூட் அவங்களோட எல்லாரோட ஆக்டிங் அண்ட் பிரவீன் சாரோட எடிட்டிங் எல்லாரோட இதுவும் பார்த்த பிறகு we came up with something interesting and it was every day working for like Indra was challenging for us. ஓகே, டெய்லி சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த படத்தில் உள்ள எந்த ஒரு பர்டிகுலர் க்ளோஸ் டு மை ஹார்ட் இன் தி சென்ஸ் லைக் உயிரேன்னு ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில். இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு அஸ். எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய பேண்டுக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு அஸ். ஸோ எங்களுக்காக ஒரு பாட்டு இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? பட்டுன்னு கேட்டுட்டேன். ஆமாம், இப்போ ஃபியூ லைன்ஸ் ப்ளீஸ். ஓம் பார்வைக்காகவே ஏன் நெஞ்சோ ஏங்குதே, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ஆயுள் கூடுதே. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. உயிரே உயிரே எதுக்கும் நீ கலங்காத, உலகம் ஜெயிப்பேன் உனக்காகவே. வாவ், என்ன ஒரு மேஜிக்கலான வாய்ஸ். நிஜமா சொல்கிறேன், we just got sunk into the voice. இப்போ இந்த சின்ன ப்ரோமோ மாதிரி கேட்டோன்னா ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் டைம் டு மேக் ஹிம் பெர்ஃபார்ம் சம் சாங்ஸ் ஃபார் அஸ். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் த ரியல் பெர்ஃபார்மன்ஸ்? ரைட் நோ எஸ். நீங்கள் ஒரு ப்ரோமோ கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் எங்களால் வெயிட் பண்ண முடியல. நம்ம போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் செட் பண்ணுறோம், உடனே பாட வைக்கிறோம். ஓகே, ஸோ எஸ், கேன் வி ஹேவ் தி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் சார். ஹலோ. வெரி ஹாப்பி டு see you here. சேம் ஹியர். எஸ். ஸோ டான்ஸ் ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுக்கறது, கிரிமினல்ஸை சேஸ் பண்ணுறது, ரெண்டு டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸில் ஓடிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப டஃப்பாக இருக்குது மாஸ்டர்? ரொம்ப லவ் பண்ணி தான் பண்ணுறேன் ரெண்டுத்தையும். ஸோ எதுவுமே டஃப் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி பண்ணுறது. எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். கொரியோகிராஃபி வந்து என் லவ், அதுவும் என் லவ் தான். ஸோ I do both. I'm happy doing both. Okay. I'm happy that way. ரெண்டையும் பிடிச்சி பண்றீங்க. நீங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. Thank you so much and all the very best. Thank you. So now with Indra, இந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆனது எப்படி and working experience எப்படி இருந்துச்சு? எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. சபரீஷ் தான் திடீர்னு வந்தார். வந்து என்கிட்ட நீங்கள் நடிக்கணும், இது மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நல்ல ரோல், ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னாரு. ஸோ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ பிலீவ்ட் இன் ஹிம் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ரோல் அண்ட் ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டு இர்ஃபான் சார் அண்ட் ஜாஃபர் சார். Thank you, Sabarish. Thank you to the whole team. It was a lovely experience working with Vasant Ravi. நிறைய பேர் இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணப்போ நிறைய காப் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இந்திராவில் பண்ண காப் ரோல் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்தது உங்களுக்கு? சேலஞ்சிங்கானா அந்த ஸ்கிரிப்டே நல்லா இருந்துச்சு. அதில் வந்து
நார்மலாக வந்து ஹீரோஸ் தான் வந்து வில்லனை தேடி போவாங்க, நான் ஹீரோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஸோ இட் வாஸ் அ நைஸ் திங், இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பண்ணுறது. அண்ட் ஹேவ் சம் ரியலி குட் லவ்லி சீன்ஸ் வித் ஹிம் as well. It was rocking, it was nice. Wow, thank you so much. நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். Thank you so much. Lovely having you on stage here. Thank you. Thank you sir. Thank you. Vanakkam Chennai. Okay, love you too. Thank you. Okay, so very happy that you are a part of Indra. How did the script actually get into you? Like, how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. ஓகே, முதல் கால்லே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாமல். அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் யூ. இன்ஃபேக்ட் ஸோ கையில் நாங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும், பிகாஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட் ஃபார் யூ இன் த ஃபில்ம், ரைட்? ஃப்ரம் த ஃபில்ம்ஸ் தட் யூ பிளேட். அண்ட் ஹவ் இஸ் இட் ஆக்டிங் வித் வசந்த் சார்? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that, one character which is nothing like Honey, but something totally out of contrast. Audio. Check. Yeah. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to, so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So, but after this, I promise you, I'm going to get better with my Tamil. And he is such a natural actor. And acting is all about reacting. So everything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen. That I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, but it was such a pleasure to, to work with my fellow Telugu here. I would consider myself, since, I have worked in a couple of movies there. And even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here. And he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good memory. That can be funny also. There are lots of them. So he is a very quiet person. So the first few days, because I'm so talkative, so for me, because the film was like, it was quite serious, and the whole
Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. And Indra is so much like in his, Vasant talks very less, he's very measured. But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that, it just, and he introduced me to Starbucks. So he has coffee every day. And then one day, I don't have coffee. So one day he asked me, he's like, oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, okay, sure. So yeah, one memory, and ever since I've become addicted to that particular coffee. Since the start of the movie to now, I just had a cup before I got here. Okay, ஒரு காஃபியில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Actually, it feels really nice to see you both sit there and talk like you're all good friends, and the good memories that you share will be cherished for your lifetime. So yes, absolutely. Take back the good memories and cherish forever. Yes. Thank you so much. Thank you. Lots of love to all. Yes, மெஹரின்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். Lots of love from Tamil Nadu. Thank you. சூப்பராக இருக்கும் சார். என்ன புது படத்துடைய லுக்கா இந்த கெட்டப்பு அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சொல்லுங்க, நீங்க வந்து ஒவ்வொரு படம் பண்றப்போ ரொம்ப சூஸ் பண்ணி செலக்டிவா ஸ்கிரிப்ட்ஸ் பண்ற ஒரு ஆளு. இந்திரா ப்ராஜெக்ட் குள்ள எப்படி வந்தீங்க? பின்னர் ஆக்சுவலி அவர் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு த்ரில்லர் தான். நம்ம நிறைய த்ரில்லர் படம் பார்த்துருக்கோம். பட் திஸ் ஃபிலிம் இஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. நீங்கள் 100வது நாள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதோட கிளைமேக்ஸ் வந்து இன்டர்வல் போர்ஷனில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு படம். கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு த்ரில்லர். கொஞ்சம் சில படங்கள் தான் த்ரில்லர் படம் பார்த்தா பயப்படுவோம் ஃப்ரம் உள்ளேருந்து பயப்படுவோம். ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. பேசிட்டே இருப்பேன். வசந்த், இட் வாஸ் வெரி நைஸ். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஐ ஹேவ் டு தேங்க் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டில். சுனில் சார், அவர் போர்ஷன் உண்மையிலே வேறு மாதிரி இருந்தது. பட் சீரியஸ்லி இந்த ஸ்கிரிப்ட் எவ்ரி திங் கோஸ் ஒன்லி ஃபார் த டைரக்டர். அவருக்கு தான் இது எல்லாமே கோஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த தேட்டரில் எல்லாருமே பயந்து படம் பார்ப்பாங்க. உண்மையிலே ஸ்கேரியாக அந்த மாதிரி இருக்கும். த்ரில்லர் படம் பிடிச்சவங்களுக்குலாம் இது ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. ஆமாம். ஓகே, ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஐ திங்க் நீங்கள் தேங்க் பண்ணுறதுலேயே தெரியுது எல்லாருக்கூடையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்ட்டு. மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த ஷூட்டிங்கில் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடெண்ட்டாக கூட ஷேர் பண்ணலாம் நீங்கள். மறக்கவே முடியாதுன்னா நான் தான் நிறையா கொடுத்துறேன் பிரச்சனை ஆக்சுவலாக. சாரி சார், நான் எதுவும் என் கையில் இல்லை எதுவுமே. ஸோ அதுதான் மறக்க முடியாது. நான் நிறைய நாள் தூங்கவே இல்லை. நானும் இவரும் மதுவும் ஃபோன்லேயே தான் இருப்போம், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத மெமரி. பட் ஆக்சுவலி ஜோக்ஸ் அப்பார்ட், பட் உண்மையிலே ஒர்க்கிங் இட் வாஸ் நாட் லைக் ஃபஸ்ட் டைம் டேரக்டரோட ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அந்த டீம் வாஸ் ஸோ எக்ஸலண்ட், ஈச் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வசந்த் சாரோட நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒர்க், இட் வாஸ் ஆல்சோ ஒரு மொத்த க்ரூவுமே. கேமராமேன் இங்கே இருக்காரான்னு தெரியல, அங்கே இருக்காரா? ஓகே ஃபைன். தலைவா, சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ஃபென்டாஸ்டிக் ஃப்ரேம். அந்த செட் ஒர்க் வாஸ் அமேசிங். ஆச்சி ஹவுஸில் உண்மையிலே ஃபஸ்ட் டே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ சீரியஸ்லி ஐ ஹேவ் டு தேங்க் த ஹோல் டீம். எல்லாம் மொத்த டீமுமே தேங்க் பண்ணோம். தாடி ஒன்றும் கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கு. இல்லை, இந்த லுக்கில் நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ தேங்க் த ஹோல் டீம், தேங்க் த ப்ரொடியூசர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாய். ஓகே, ஸோ கெமி, how are you? How are things? சூப்பராக இருக்கேன், சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதான், ஜாலியாக இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy. And ரொம்ப நாளாக நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். மோர் லைக் ஃபேமிலி. நல்லா எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடாக இருந்தேன் போல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு தி என்டையர் டீம். அண்ட் நான் கண்டிப்பாக ஷோக்கு வருவேன், எல்லோரும் வந்துருங்க, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக பார்த்துடலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கெமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம்னா இந்த படம் வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். அட்ரினலின் ரஷ் அப்படி ஏறும், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கத்துறது எல்லாம் இந்த சைட்லேருந்து வருங்க ஒரு சீனுக்கு. ஸோ நமக்குலாம் அப்படி திகிலாக இருக்க போது. பட் தட் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லைன்னா வேஸ்ட். ஸோ பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பற்றி பேசிட்டு அவங்க பாடாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய குத்தமாக இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்பில் கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஏங்க நான் பாடலாம் மாட்டேன். ஏஞ்சல் கூட பாடினா நான் பாடுவேன். கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி ரெண்டு லைன் பாடுங்க. கெமி கெமி பாடணுமா வேண்டாவா? வேணாம் வேணாம் வேணாம். பாடணுமா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க. இந்த குரல்ல பாடினா நீங்களாம் தாங்குவீங்களா? ப்ளீஸ் என்ன பாட்டு வேணும்? ஏஞ்சலின் பாடட்டும், நான் வேணா கூட ஆடுறேன். எப்படி? இப்போ கெஸ்ட் நீங்க மேம், பாடுங்க. நம்ம சிங்கர் சார் வந்தாருன்னா சிங்கர்ஸ் இருந்தா ஓ கிட்டார் இருந்தாதான் அவங்க பாடுவாங்களாம். கிட்டார் இருந்தா இப்ப நீங்க பாடிடுவீங்க. கண்மணி அன்போடு உங்களுக்காக பாடுறாங்களாம். எப்படி? 5 6 7 இப்போ லிரிக்ஸ் தெரிஞ்சா ரொம்ப அழகா பாடிடுவாங்க. எந்த பாட்டுனால பாருங்க, தீவிரமான ஒரு ஃபேன் சொல்றாரு. எந்த பாட்டு நீங்க பாடினாலும் பரவாயில்லன்றாரு. ரைம்ஸ் பாட்டுனா கூட அவர் ஏத்து பாருங்க. ரெடி? 5 6 7 8. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் என்று சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வாழ்க்கை முட்டுது. தேங்க்யூ கெமி. நம்மளோட பிளேயர் வந்து தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். பாட்டு வேண்டாம், நாங்க பிளே ஆயிடுறோம்னு சொல்றாங்க. ஓகே சுனில் காரு, வெல்கம் வெல்கம். ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன். ஹாய் சார். ஹாய். வணக்கம் தமிழ்நாடு. இங்கே இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம், தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சபரிஸ் டோல் த ஸ்டோரி. நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே ஐ நெவர் சா த கேரக்டர். டப்பிங் டைமில் ஐ சா மீ அண்ட் எனக்கு ಜಾಸ್ತಿ பயமாச்சு எனக்கு. கிரேட். அண்டு இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி ஐ நெவர் சா த ஸ்டோரி லைக் திஸ் பாயிண்ட். இப்போ வரைக்கும் ஐ ஆக்டட் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ வாட்ச்டு thousands of films I watched, but I never saw a film point like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that. And for that, Sabris, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, ellarkum thanks to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir so much cooperated me. I don't know Tamil, but he so much encouraged me. Because of that it came nice. One fight scene is there. That time sir, his personal fight gear is there, protection gear. He suggested me, and such a nice caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So, thank you sir. You are giving very nice film to the audience through this. And Gajraj sir, I acted with him. He so much encouraged me. And எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டார். Really. And Kalyan Master, I know Master very well. இந்த படம்ல கல்யாண் மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ மாஸ்டர்.
Thanks for the punishment. Thank you so much. Love you. And இந்த இந்திரா படம்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய பேர். ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். திஸ் இஸ் எ நைஸ் ஃபிலிம். ப்ளீஸ் என்கரேஜ் த ஃபிலிம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் ஓன்லி. இந்திரா 22nd it is releasing. Thank you so much. ஏதாவது தப்பா பேசுறதா ப்ளீஸ் forgive me. That's really all the best. All the best. எல்லாருக்கும் all the best. எல்லாருக்கும் all the best. All the best. Thank you. Super sweet of you and thank you so much for the kind words. ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு question கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்துதான் சொன்னீங்கல்ல, ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? ஷூட் பண்றப்போவே ஏதாவது பயந்த சீன்ஸ் இருக்கா? We both have one fight. Okay. Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃப்ளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. பயமா இருக்கு. இப்போ நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல, அது எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கா உங்களுக்கு பண்றதுக்கு வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ ஐ எம் டூயிங் different characters, comedy characters and positive characters and villain characters. Okay. And first time I did like this character. என்னங்க சொல்றீங்க? First time. If my என்னோட வீட்ல if they saw this film they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்தா சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் positive people in the film la. Maharin, I know madam 2-3 films munnadi, but she is very positive and he is very good looking. She is very good looking. Villain is very bad looking. That is enough for this movie. Thank you. Okay, thank you so much sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய projects நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. Once again for our Sunil Garu. எல்லாம் அவரை பார்த்து இன்னைக்கு இந்த மேடையில் அவர் நம்ம கூட இருக்கிறது கண்டிப்பாக இந்த விழாவை சிறப்பிக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். ஒரு சில வார்த்தைகள் அபவுட் இந்திரா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஆக்சுவலாக மேனேஜர் கூப்பிட்டு டைரக்டரை பார்த்து ஒரு சின்ன கேரக்டர் தான் சொன்னார். பட் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேரக்டராக தெரிஞ்சிச்சு. எனக்கு பெரிய கேரக்டராக இருந்துச்சு. எனக்கு காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேரோட தான் சார் இல்லை, ஹீரோ சாரோட இருந்துச்சு, கல்யாண் மாஸ்டர் கூட இருந்துச்சு, சுனில் சார் கூட ஒரு பெரிய சீக்வன்ஸே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னை சொல்லும் பொழுது வெரி சாரி சார் அப்படிம்பார். இதில் என்ன சார் இருக்குது, இதில் எதுக்கு சாரி சொல்கிறீங்க, நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், மது சாருக்கு. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அவர் இபியாக இருந்துட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்கே எல்லாருமே இருக்கீங்க, குவைட்டாக இருக்கீங்க. சில பேர் வந்து இங்கே மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலேயும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுலேருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்தில்
ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்தில் சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1லேருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நான் எஸ் சொன்ன தருணத்துலேருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்கில் இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷில் ஆரம்பித்து அஜ்மல் மியூசிக் டைரக்டரில் ஆரம்பித்து ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சுது. மெரீன் எஸ்பெஷலி அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா, ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா, இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர் நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது வசந்த் இப்போ தான் நம்ம பேனர் போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமாக சொல்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், வேறு யாரை அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது. அதுதான் உண்மை. அது நீங்கள் படம் August 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன தான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணோம், நம்ம பிலீவ் பண்ணுறதோட அது ஃபஸ்ட்டு பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து நம்புகிறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற மீடியா ப்ரெஸ் நீங்கள் கேரி பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது, ஓன் பண்ணது, இந்த இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்கிட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் குள்ளே போகிறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு, அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க, ராக்கியில் கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க, அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன்.
அதில் ரொம்பவே லவ் பண்ணிங்க ஆக்சுவலாக. அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, யுவர் லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில், என் கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியரில், என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியரில் தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமாக அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசலை, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். நான் எதுனா இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 days கழித்து கூலி வருது, 8 days கழித்து இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழித்து இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது, என்னோடய ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் கூலி பாருங்கள், இந்திராவும் பாருங்கள். அண்ட் எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு படமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடணும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாரு. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்ல, ஏதாவது நான் பண்ணணும், சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும், ஐ ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரீஷ் மாதிரி நிறையா டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன், ராக்கி, தருண் தேஜா, அஸ்வின்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரீஷ். அதில் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில், நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 daysல அவர் தனுஷ் சாருக்கே படம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ, இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது வந்து உங்கள் படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னனோ, இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் கான்வர்சேஷனாக இருந்தது. நத்திங் ஃபெல்ட் எக்ஸாஜரேட்டட். இங்கே தோணுதை பேசியிருக்கீங்க. திஸ் ஃபில்ம் வில் ட்ரூலி பி அ குட் சக்ஸஸ். அண்ட் இன்ஃபேக்ட் மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்க போது. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.
தேங்க்யூ லவ்லி டு ஹேவ் யூ இயர் பியூட்டிஃபுல்லாக ஹாஸ்ட் பண்ணுறீங்க. நான் பயந்துட்டு இந்த யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போகிறாங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய க்ரௌடை இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பாக யாரும் பண்ண முடியாது. தேங்க்யூ so much. Thank you. Means a lot. Thank you, sir. இர்ஃபான் பிரதர், நான் உங்கள் பேரை சொன்னேன்ல, நான் நம்புகிறேன். ஒருவேளை நான் சொல்லலை அப்படின்னா, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சபரீஷ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்கும்போது இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்டை எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். அகெயின் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்காரோ, இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்சனலாக தரமணிலேருந்து அவர் பழக்கம். யுவன் சாரோட இருந்திருக்காரு. பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து வெளியில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ, பிகாஸ் உங்களால தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது. ஐ நோ அவர் சபரீஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்டில் வச்சு தான் எழுதுனான்னு சொன்னார். பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு அமையறதில்லை அவ்வளோ ஈஸியாக. அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்லை. வர படங்கள் தான் நான் பண்ணுறேன். அதில் எது பெஸ்ட்டோ நான் பண்ணுறேன். பட் இந்திரா, இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.